அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு 12 மாதங்கள் இருக்குது. இதில் 4 மாதங்கள் சிறப்பான மாதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கான். இது 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் இருக்குது. அது என்னென்ன மாதம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவிக்கின்றாங்க. துல்ஹதா, துல்ஹஜ், முஹரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் சிறப்பான மாதம்னு. இப்போ நம்ம ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறார், இந்த 4 மாதங்களை போர் செய்யாதீங்க அப்படின்னு. போர் செய்வதுனா என்ன அப்படின்னா, மனிதன் தாக்குவது தான் போர். இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படி ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஆனால் நம்ம நப்சோட போராட வேண்டியது இருக்குது. நம்மளுடைய மனம் தீய வழியில் இருந்து தடுத்து நன்மையான வழியில் இழுத்துட்டு போகிறதே ஒரு போராட்டமாக இருக்குது. அதை எல்லாருமே கண்டினியூ பண்ணுவோம். அந்த போராட்டத்தை விடாமல் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரஜப் மாதத்தில் ஏதாவது சிறப்பான நோன்பு எது வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது. அதுக்கான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. ஆனால் நம்ம சுன்னத்தான நோன்பை வச்சுக்கலாம். சுன்னத்தான நோன்பு வைக்கிறதுக்கு சிறப்பான நாள் அப்படின்னா திங்களும் வியாழனும் தான். அதே மாதிரி நம்ம விடுபட்ட நோன்பையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதத்தில். அதுக்கப்புறம் ரஜப் மாதத்துக்கு அப்புறம் ஷாஃபான் வருது. ஷாஃபானுக்கு அடுத்து ரமலான் வருது. அப்போ இந்த சிறப்பான மாதத்தில் இருந்து ரமலானுக்கு நம்ம தயாராகலாமே. தயாராகிறதுனா என்ன? புதுசாக ட்ரெஸ் வாங்குறது, நிறையா திங்ஸ் நோன்பு வைக்கிறதுக்காக வாங்குறது, அது கிடையாது. நான் சொல்கிறது தயாராகுது அப்படின்னா நன்மைகளை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது நம்ம இப்போ இருந்தே தயாராகலாம். சில பேர் 5 வக்துமே தொழுதுடுவாங்க, ஆனால் தஹஜ்ஜத் தொழுகாதவங்களாக இருப்பாங்க. சில பேர் தஹஜ்ஜத்தும் சேர்த்து தொழுகிறவங்களாக இருப்பாங்க. தஹஜ்ஜத்தை சேர்த்து தொழுகிறவங்களுக்கு ஈஸி தான். ரமலானில் எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால எந்திரிச்சிருவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி 5 வக்து மட்டும் தொழுகிறவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமயம் இந்த லேட்டாக எந்திரிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி சில சமயம் ஒரு சில நோன்புகளை விடுறதும் உண்டு. இந்த பிரச்சனையில் இருந்து நம்மளை தடுக்கிறதுக்கு இப்போ இருந்தே நம்ம தஹஜ்ஜத் தொழுக ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நம்ம வெள்ளனா எந்திரிச்சு தொழுகிறனால ரமலானுக்கும் நம்மளால் வெள்ளனா எந்திரிக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு நோன்பையும் லேட்டாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு விட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காது. அப்போ இந்த மாதத்துலேருந்து நம்ம தஹஜ்ஜத் தொழுக ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு நன்மைகள், ரமலான் நன்மைகள் குமியும் மாதம். அந்த நன்மையை அழுறதுக்கு இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி எல்லாருமே டிவி பார்ப்பாங்க. டிவி பார்க்காத ஆளே கிடையாது. கொஞ்ச நேரமாவது டிவி பார்ப்பாங்க. இந்த மாதத்தில் இருந்து இந்த டிவி பார்க்குறத விட்டுருவோம். டிவியை பார்க்காம நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். இந்த மாதத்துலேருந்தே நம்மளுக்கு ப்ராக்டிஸாக இருந்துச்சு அப்படின்னா ரமலான் மாதத்தில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த டிவியோட சிந்தனையே வராது. அப்போ ஈஸியாக நம்ம நிறைய நன்மைகளை நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதத்தில் இருந்து நம்ம ரமலானுக்கு தயாராகலாம். இந்த சிறப்பான ரஜப் மாதத்தில் இருந்தேவும் நம்ம ரமலானுக்கு தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.